ஸோ வாங்க பித்தகோரஸ் தியரத்தை பார்க்கலாம். பைத்தகோரஸ் தியரம். ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி பைத்தகோரஸ் தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது, சில நேரத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கலாம் கொஸ்டினில், ஆனால் நம்ம பண்ண வேண்டியது ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ பைத்தகோரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னது? இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் hypotenuse is equal to the sum of squares of other two sides. ஸோ என்ன மாதிரி எழுதாமல் நீங்கள் நீட்டாக ஃபுல்லாக எழுதணும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். என்னது? in a right angle triangle the square of hypotenuse is equal to the sum of squares of other two sides. ஸோ இது இப்போது தியரியாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ டயக்ராமில் இது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக? ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டினியூஸ், ஸோ இதுதான் ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டினியூஸ். இது நம்ம ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டினியூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து டயக்ராம் ஒன்று வரையணும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ இது 90 டிகிரி. ஸோ ஏ பி சி. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? ஸோ கிவன் என்னது? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதில் ஆங்கிள் பி 90 டிகிரி அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும், கரெக்டாக? ஆங்கிள் பி மட்டும் 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது நம்ம இந்த தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரா அ பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பியிலேருந்து இங்கே ஒரு லைன் நம்ம வரைகிறோம். இது டின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ட்ரா அ பெர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் பி. ஸோ அதாவது பிடி அப்படின்னு ஒரு லைன் வரும். இது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? ஏசி அப்படிங்கிற இந்த ஹைப்போட்டினியூஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? ஸோ பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏசி அப்படின்னு ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இமேஜினரியாக. ஸோ இப்போது நமக்கு இதில் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. என்னென்னது? ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள். ரெண்டாவது, இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்க இந்த பார்ட் மட்டும் ட்ரையாங்கிள் ஏபிடி. அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் ஸோ இதில் 90 டிகிரி இது தானே. ஸோ ட்ரையாங்கிள் பிடிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 3 ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது, கரெக்டாக? ஸோ இதில் நம்ம இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்து ஒரு ஈக்குவேஷனும் இன்னொரு 2 ட்ரையாங்கிள் எடுத்து ஈக்குவேஷன் கொண்டு அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய இது என்னென்னா என்ன கிடைக்கணும்? நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்னது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், கரெக்டு தானே? ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் இதை ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஏசி ஸ்கொயர் அதாவது ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் நான் சொன்னேன்? டேக் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ மொத்த ட்ரையாங்கிள் ஏபிசி. அதுக்கப்புறம் அண்ட் ட்ரையாங்கிள் இந்த நான் ஷேட் பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் ஏடிபி. ஓகேவா? இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளில் எதுலாம் காமனாக இருக்குது? பிகாஸ் நம்ம சிமிலாரிட்டியை ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிள் ஏ இஸ் காமன். ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஏ காமன், ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆங்கிள் ஏ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் எது 90 டிகிரி நான் சொன்னேன்? பி 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி எதில் 90 டிகிரி? ஏபிசியில் 90 டிகிரி. அண்ட் ஸோ ட்ரையாங்கிள் ஏடிபியில் எது 90 டிகிரி? ஆங்கிள் டி இது 90 டிகிரி.
ஸோ இதுதான் நமக்கு வந்து காமனாக இருக்குது, இதுதான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ ஏன் கௌதம் லைக் இந்த ஹோல் ட்ரையாங்கிள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துருக்க, இந்த 2 ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த சிமிலாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு காமன் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த 2ல் நமக்கு வந்து இந்த பிடி மட்டும்தான் காமனாக இருக்கே தவிர மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹோல் ட்ரையாங்கிளையும் இந்த ஒரு பார்ட்டையும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் ட்ரையாங்கிள் இன்னொரு அதர் பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக ஈக்குவேஷன் பண்ணி ரெண்டுமே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிள் நமக்கு இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு வந்து 2 ஆங்கிள்ஸாவது தெரிஞ்சிருக்கணும் குறைஞ்சது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம எழுதுவோம் ஆங்கிள் ஏபிசி similarity to angle ADB. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஏபிசி வரணுமா இல்லை பிஏசின்னு எழுதலாமா இல்லை டிஏபி அப்படின்னு எழுதலாமா? ஸோ லைக் எழுதுறதுல எந்த தப்பு இல்லை. ஆனால் ஏன் நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் ஏ காமனாக இருக்கா, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பி தான் 90 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் டி தான் 90 டிகிரி. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஆங்கிள் வந்து ஷுட் பி ஈக்குவல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏஏ சிமிலாரிட்டி படி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற மொதல் ரெண்டும் ஸோ ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு அடுத்த 2 பிசி டிவைடட் பை அடுத்த 2 டிபி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு ஏசி டிவைடட் பை ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏபி ஆங்கிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு 2 இருந்தால் போதும். ஸோ இதாக ஒன்று வந்து ஒமிட் பண்ணணும். ஸோ நம்ம எதை ஒமிட் பண்ண போகிறோம்னா இதை ஒமிட் பண்ண போகிறோம். இதுக்கு காரணம் இது வந்து நம்மளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு லைன், இமேஜினரி லைன். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஏபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏபி. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏசி. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது. இதே மாதிரி இப்போது ஏபிசி ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஷேட் பண்ணாத இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் இப்போ சிமிலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். அடுத்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அது வருதா வரலையா அப்படிங்கிறது தான் நமக்கு பாயிண்ட்டு நமக்கு எழுத போகிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி சிமிலர்லி இது நீங்கள் தனியாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிமிலர்லின்னு போட்டு நீங்கள் டேரெக்டாக எழுதலாம். பட் உங்களுக்கு இப்போ புரியுறதுக்காக நான் இந்த மாதிரி திரும்பவும் அதே ஸ்டெப்பை நான் எழுதுறேன். பட் இது எக்ஸாம்பிளாக தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட் ஆகும். சிமிலர்லி ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இப்போ இந்த டாட் வச்சிருக்க ட்ரையாங்கிள் பிடிசி கரெக்டாக. ஸோ இதில் நமக்கு என்ன தான் தெரியும், ஆங்கிள் சி இஸ் காமன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி தான் 90 டிகிரி அண்ட் இந்த பிடிசியில் எது 90 டிகிரி, ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி எழுதணும், நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், இப்போ ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதிருக்கோம்னா ரெண்டாவது இருக்கிறது லைக் இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பி தான் 90 டிகிரி. அப்போ வந்து சென்டரில் தான் 90 டிகிரி. சென்டரில் எது வரணும், டி. ஸோ இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் டி தான் 90 டிகிரி. ஸோ டி தான் சென்டரில் வரணும். காமனாக இருக்கிறது சி. ஸோ சி தேர்ட் வரணும். மிச்சம் இருக்கிறது என்னது பி. ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ ஏஏ சிமிலாரிட்டி படி ஏபி அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிவைடட் பை பிடி, அப்புறம் பிசி டிவைடட் பை டிசி, அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏசி டிவைடட் பை பிசி. ஸோ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லைனை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ பிடி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன வருது, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு டிசி. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போது 2 ஆங்கிளுமே நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏசி. இது ஈக்குவேஷன் 1. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் அது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு டிசி. இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 1+2 அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஈக்குவேஷன் 1+2 அப்போது பார்க்கும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு AD into AC bracket plus AC into DC. ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது என்னது, AC. ஏசியை வெளியே எடுத்துருங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது AD ப்ளஸ் டிசி. கரெக்டாக. AD ப்ளஸ் டிசினா என்னது, இப்போ நேராக ட்ரையாங்கிளுக்கு போங்க, நம்ம வரைஞ்ச ட்ரையாங்கிளுக்கு நேராக போங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, AD ப்ளஸ் டிசி இஸ் ஈக்குவல் டு AC.
கரெக்டு தானே? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏசி இன்ட்டு ஏசினா ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். வந்துருச்சா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.